அண்மை செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மர்ம மரண வழக்கு தொடர்பாக தற்பொழுது சம்பவம் நடைபெற்ற இடத்தில் தடுப்புகள் அமைத்து காவல்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தடயங்களை சேகரிக்க இடையூறு ஏற்படாத வண்ணம் தற்பொழுது தடுப்புகள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சரவணன், இது தொடர்பான கூடுதல் விவரங்கள். சில நாட்களுக்கு முன்பாக நெல்லை மாவட்ட கிழக்கு காங்கிரஸ் தலைவராக இருந்த ஜெயக்குமார் என்பவர் அவரது வீட்டின் அருகே அமைந்திருக்கக்கூடிய தோட்டத்தில் மர்மமான முறையில் உயிரிழந்திருந்தார். உடலை கைப்பற்றிய போலீசார் நெல்லை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு கொண்டு சென்றிருந்தார்கள். இந்த வழக்கை விசாரிப்பதற்காக நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசன் தலைமையில் 8 தனிப்படைகளும் அமைக்கப்பட்டு தீவிரமாக இந்த வழக்கை விசாரித்து வருகிறார்கள். மாவட்ட எஸ்பி தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தனிப்படைகள் உவரி மற்றும் திசைன்விலை ஆகிய பகுதிகளில் அங்கே முகாமிட்டு ஜெயக்குமாருடன் தொலைவில் இருந்த நபர்கள், உறவினர்கள் மற்றும் மகன்கள் ஆகியோரிடம் தற்போது விசாரணை நடந்து முடிந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் பொதுமக்கள் பலர் ஜெயக்குமார் இறந்த இடத்தை அவ்வப்போது பார்க்க வருவதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பெயரில் தற்பொழுது அந்த இடம் அனைத்துமே தற்போது போலீசார் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஏற்கனவே 3 நாட்களாக தடயவியல் துறை நிபுணர்களும் அங்கே இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் சேகரித்து ஒரு வழக்கை விசாரித்து வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் அந்த தோட்டம் முழுவதுமே தற்போது போலீசாரின் கட்டுப்பாடின் கீழ் வந்திருக்கிறது. பொதுமக்கள் யாரும் வரக்கூடாது என்று காவல்துறை தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. 8 தனிப்படைகளில் 3 தனிப்படைகள் திருநெல்வேலியிலும் 2 தனிப்படைகள் மதுரை ராமநாதபுரத்திலும் போலீசார் விசாரணை நடத்தி வரும் கூடுதல் தகவல் கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே இந்த வழக்கை விசாரிப்பதற்காக அமைக்கப்பட்ட 8 தனிப்படைகளையும் தற்போது மாவட்ட கண்காணிப்பாளர் சிலம்பரசன் மற்றும் நெல்லை மாநகர டிஐஜியாக இருக்கக்கூடிய மூர்த்தி தலைமையில் விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் வெளியான பிரேத பரிசோதனை அறிக்கை தற்போது வரை வெளியாகவில்லாத காரணத்தினால் தற்போது வரை ஜெயக்குமாரின் மரணம் என்பது கொலையா அல்லது தற்கொலையா என்ற ஒரு கேள்விக்குறியுடனே பார்க்கப்படுகிறது. ஆனாலும் எஃப்ஐஆர் காப்பியில் தற்போது வரை மர்மமான முறையில் உயிரிழப்பு என்று மட்டுமே போலீசார் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த வழக்கு விசாரணை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்காக கரை சுற்று புதூர் முழுவதுமே தற்போது போலீசாரின் கட்டுப்பாடு கீழ் வந்திருக்கிறது. அருணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சரவணன்.